வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணக்கூடாது, செவ்வாய்க்கிழமை இதை பண்ணக்கூடாது, வியாழக்கிழமை இது பண்ணக்கூடாதுன்னு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் நான் அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வெள்ளிக்கிழமை கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுமே வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறதுங்க. எனக்கு வீக்லி ஒன்ஸு வீடெல்லாம் டஸ்ட் பண்ணி கூட்டி விட்டு மாப் போடுறதுக்கு சாலிடாக 3 மணி நேரம் கிட்ட தேவைப்படுங்க. வீக்கெண்டில் ஒரு சில டைம் வந்து இந்த 3 மணி நேரம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கும் போதே நான் மென்டலி ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுவேன். நான் அந்த வேலையும் செய்ய மாட்டேன், மற்ற வேலையும் எதுவுமே செய்ய மாட்டேன். அதனால் இப்போல்லாம் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுமே சோம்பேறித்தனை பார்க்காம அந்த டயர்டோடவே சேர்த்து இந்த வேலையை முடிச்சு விட்டோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸில் எனக்கு மற்ற ஏதாவது ஸ்டிச்சிங் ஒர்க்கோ இல்லை வீடியோஸ் இருக்கிறது இல்லை வேறு ஏதாவதெல்லாம் பிளான்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரிலாம் வந்து வெள்ளிக்கிழமை இந்த வேலை செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை இந்த வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து நமக்கு நேரமும் வேலைகளும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வேலைகள் எல்லாம் முடிச்சுக்கணுங்க. 4 கிழமை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் வேலையை பொறுத்தளவுக்கு எனக்கு எப்போ திடீர்னு ஆர்டர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. திடீர்னு யாராவது வந்து கொண்டு வந்து கொடுத்து உடனே ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா மட்டும்தான் என்னால் அந்த ஆர்டரை வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி தாங்க இந்த வீக்கெண்டு கொஞ்சம் வந்து ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து பெண்டிங் வச்சுருந்தேன், அதெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே என்னால் முடிக்க முடிஞ்சது. வீக்கெண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போச்சு, நானுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் நான் வந்து இனிமேல் இந்த மாதிரி பேட்டர்ன் தாங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் போட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 5 மணிங்கில் எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இருந்தாலும் ஒரு 5:30 ஆயிடுச்சுங்க. இடையில ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே வந்து டைம் போயிடுச்சு. ஆனால் நீ 2 நாளைக்கு வந்து நிம்மதியாக வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து நிம்மதியாக இருந்துச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால வீட்டில் வந்து சாமிக்கும் வந்து தீபம் போட்டு சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சு நைட்டு டின்னர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரைடே நைட்டு வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக போச்சுங்க. இன்னொரு மினி விளாகில் மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.